கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து முடித்து இயேசப்பா இப்பொழுது மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பெண் மிஷினரிகள் இயேசப்பா, இந்தியாவிலே நிறைய மிஷினரிகள் தோன்றி இருக்கிறார்கள் ஆண்டவரே. வெளிநாட்டிலிருந்தும் இந்தியாவிற்கு வருகை புரிந்து பல சேவைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் பற்றி நாங்கள் படிக்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் இயேசப்பா, அவர்களிடத்தில் இருந்து நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை எங்கள் வாழ்வில் பயன்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாராள் டக்கர். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆங்கில மிஷினரி. இவங்களுக்கு இவங்க பிறந்த இடம் இவங்களோட நாடு இங்கிலாந்து. ஆனால் அவங்களுக்கு தரிசன பூமி இந்தியா. நீங்கள் எப்பவுமே மிஷினரிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், ஒரு தரிசனத்தை வச்சிருப்பார். அப்படின்னா அவங்க பிறந்து வளர்ந்த ஊரா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், அது வேற இடமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை தருவார். நீ இங்க போய் சேவை செய்யணும். அப்படி உங்களுக்கு தரிசனமாக கிடைத்த பூமி எதுனா இந்தியா. இதுல பாத்தீங்கன்னா 1887 ஜான் டக்கர்ன்ற ஒரு மிஷினரி என்ன பண்ணாருனாக்கா பாளையம் கோட்டையில பணிபுரிந்து கொண்டு வந்தார். இவருக்கு இவரு இந்த ஜான் டக்கர் எதுல அதிக ஆர்வம் செலுத்தினார்னாக்கா ஆத்துமாக்களை அறுவடை செய்வதில். அதனாலதான் அவரை ஆத்தும அறுவடை வீரர்னு சொல்றாங்க. அவரோட சொல் செயல் அனைத்திலும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது. ஸோ அதை மக்கள் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்த அவருடைய நற்குணங்களை கண்டார்கள். அதன் மூலமாக மக்களை நற்செய்தியின் மூலமாக ஒரு நல்ல பாதையில வழி நடத்தி கொண்டு வந்தார். இவருக்கு பிறந்த ஒரு சகோதரி தான் யாருனாக்கா சாரா டக்கர். ஸோ இந்த சாரா டக்கரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். இப்போ கவர்மெண்ட்ல எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய பேர் வேலைக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்படி ரெக்ரூட் பண்ணுறப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறப்பவே பார்க்குறோம்ல, ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு ஒரு கோட்டாவே இருக்கும். அதில் யாரெல்லாம் உடல் ஊனமுற்றோர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த முன்னுரிமையின் படி வேலை கிடைக்கும். அதன் அடிப்படையில் அப்படி ஒருத்தர் இது கவர்மெண்ட் போஸ்டிங் கிடையாது, இது ஒரு டெம்பரரி போஸ்ட் தான். வேலைக்கு சேர்ந்தாங்க. வேலைக்கு சேர்ந்த உடனே இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறதுனால நிறைய ஸ்டாண்டிங் சிட்டிங் ஜாபு, ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் வந்ததுன்னா அவரை ரிலீவ் பண்ணி விட்டுருவோம். சரி, நீங்கள் வேண்டாம், நீங்கள் போயிடுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு நிறைய தடவை எங்கள் பிளாக் தூரமாக இருக்கும். அங்கேருந்து ஒரு பிரின்சிபல் ஆஃபீஸ் போகிறதோ இல்லை சிஓஐ ஆஃபீஸ் போகிறதோனாக்கா மெயின் பிளாக்குக்கு நாங்கள் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வேறு யாராவது கூப்பிட்டு அனுப்புவேன். அப்போது ஒருத்தர் சொன்னார், மேடம் இதெல்லாம் தெரிஞ்சு தானே அவர் வேலைக்கு வந்தார் அப்படின்னாங்க. எனக்கு அந்த பதில் மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒருத்தர் ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவருக்கும் வாழ்வாதாரத்துக்குரிய பணம் தேவையில்ல. அதன் அடிப்படையில் தான் அவர் வேலைக்கு வர்றாரு. வேலைக்கு வர்ற இடத்துல ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறோம். அவருக்கு பதிலாக நீங்கள் போயிட்டு வாங்க, ஆல்ரெடி அவரை ஒரு தடவை அனுப்பிட்டேன், இப்போ நீங்கள் போங்க அப்படின்னப்போ இன்னொருத்தர் சொன்னார், இதெல்லாம் தெரிஞ்சு தானே வேலைக்கு வந்தாங்க, அப்போ அவங்களும் அதை காரியத்தை செய்யணும்ல. என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, நிற்க முடியாதுன்றதுக்காக அவங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் எங்களை செய்ய சொல்வீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. அப்போ எனக்கு அந்த இடத்துல பாரு, மனிதாபிமானம்ன்றது குறைந்து காணப்பட்டது.
செத்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அடிக்கடி இவருக்காக நம்மள வேலை வாங்குறாங்களோ அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நான் என்ன சொன்னேன்னா, மனிதாபிமானத்தின் அடிப்படையில இந்த தடவை நீங்க போயிட்டு வாங்க, அவரே அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனா சேவை செய்வதற்கு உடல் ஊனம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா சாரால் டக்கர் வாழ்க்கையில நம்ம அப்படிதான் இப்போ பார்க்க போறோம். சாரால் டக்கர் வந்து ஒரு ஊனமுற்றவர், கால் ஊனமுற்றவர். இவருக்கு வந்து எப்படின்னாக்கா, இவர் கால் தான் வந்து ஊனமா இருந்ததே ஒழிய அவருடைய மனதுல ஊனமே கிடையாது. அப்படின்னா சேவை செய்வதற்கு ஊனம் ஒரு பொருட்டே கிடையாது. எனக்கு கால் இல்லை, எனக்கு கண்ணு சரியா தெரியல, எனக்கு வந்து பேச வராது, எனக்கு நடக்க வராது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கண் தெரியாதவர்கள் சத்தியத்தை வந்து சொல்லிட்டு போவாங்க. ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா அவ்வளோ அவங்க குரல் வந்து கண் பார்வை இழந்தவர்களுக்கு வந்து குரல் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கிறது. நானும் நிறைய தடவை கவனிச்சுட்டேன். அவ்வளோ அழகாக பாடுறாங்க. அது கர்த்தர் கொடுத்த அந்த தாளம் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணுவாங்க. சிறு சிறு பொருட்களை செய்வாங்க, அதை கொண்டு போய் விற்பாங்க. சும்மா வீட்டில் உக்காந்து நீங்கள் என்னைக்காவது இந்த கண்பாறை இழந்தவர்களை பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கடவுள் நல்ல ஒரு கண் பார்வை கொடுத்துருக்காரு. கை கால்கள் நல்லா இருக்கு, நல்லா பேசுகிறோம், நல்லா சிந்திக்கிறோம். ஆனால் கர்த்தருக்காக சில காரியங்களை செய்யும் பொழுது மட்டும், ஐயோ எனக்கு கால் வலிக்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, எனக்கு வந்து தலை வலிக்குது, எனக்கு கண்ணு வலிக்குது, இப்படி ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, இந்த குறை சொல்கிற பழக்கத்தை விட்டுடணும். அவங்களுக்கு கால் ஊனமாக இருந்தாலும் சேவை மனப்பான்மை அவங்களுக்கு அதிகமாக காணப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இவங்களை சுற்றிலும் எப்பொழுதும் தோழிகள் பட்டாளம் நிறைந்து காணப்பட்டது. நீங்க கூட பாருங்களேன், காலேஜ்ல படிக்கிற இடத்துலலாம் எப்பவுமே யாரெல்லாம் நல்லா அன்பா பேசுறாங்களோ அவங்கள சுத்தி வந்து யாராவது இருந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெடுதல் நடந்தாலும் சரி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க கூட இருந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் சாரா டக்கரோடையும். ஏன்னா அவங்க பேசுறப்போ ஒரு கரிசனையாக பேசினாங்க, அன்போடு பேசினார்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த சுத்தி அவங்க தோழிகள்லாம் அவங்களே மறந்து அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சிலரோட வார்த்தைகள் வந்து மிகவும் இனிமையாக இருக்கும். தேன் சொட்டும் வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தார்கள். கருணை நிறைந்தவராக காணப்பட்டார். அதுக்கப்புறமா இப்போ இவங்க எல்லாரும் அப்போ அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. கால் ஊனம், ஆனால் அதை பற்றி ஒரு சிறிதும் கவலைப்படாமல் தன்னுடைய தோழிகளோடு சந்தோஷமாக நேரத்தை செலவு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை எடுங்களேன். இப்போ வீட்டில் நம்ம யாரையாவது இழந்துடுறோம்னு வச்சுங்களேன், அந்த கோபம், அந்த விரக்தி, அதெல்லாம் நம்ம யார் மேலே காமிக்கிறோம்? நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட தான் காமிப்போம். ஒன்று கூட பிறந்தவங்க, ஒரு அண்ணனாக இருக்கட்டும், இல்லை தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட, கணவனாக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நம்மளோட இயலாமையை அவங்க மேலே தான் நம்ம காமிப்போம். ஒரு கோபமாக இருக்கட்டும், இல்லை எரிச்சலாக இருக்கட்டும், சரி, உடனே அவங்கக்கிட்ட காமிப்போம். ஆனால் சாரா டக்கர் பாருங்களேன், அவங்க கருணை நிறைந்தவராக காணப்பட்டார். அந்த பண்புகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பாக பேசினார். அவங்கள சுற்றி எப்பவுமே வந்து தோழிகள் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா அவர் வந்து இனிமையாக பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருணை நிறைந்தவராக காணப்பட்டார். இப்போ இந்த மாதிரி சமயத்துல தான் ஜான் டெக்கர் என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நம்ம கூட அந்த காலத்துல எல்லாம், இப்பதான் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, எல்லாம் மெசேஜஸ் அனுப்புகிறோம். அதுக்கப்புறமா வந்து வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்னும் என்னென்னமோ நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகி நிறைய மெசேஜஸோ இல்லை ஃபோன் பண்ணுறதுக்கோ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அந்த காலத்துலலாம் கடிதம் ஒன்று தான் எழுதுவோம்ல. என்ன கூட படிக்கிற காலத்தில் நல்லா ஞாபகம் இருக்குது, ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா நம்ம மற்றவங்களோட தொடர்பு கொள்வதற்கு
ஒரே ஒரு வழி, ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும், அதில் பேசுவோம். அப்படி இல்லைன்னாக்கா அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கடிதம் தான் எழுதுவோம். அது போய் சேர அருகாமையில் இருந்தாங்கன்னா ஒரு நாள், தூரத்தில் இருந்தாங்கன்னா 2 நாள், அப்புறம் அவங்க படித்து பார்த்துட்டு நம்மளுக்கு ரிப்ளை பண்ணால் அது ஒரு 2 நாள். அப்படிதான் நம்ம வந்து காத்திருந்தோம். அதில் பொறுமை இருந்தது, நம்மக்கிட்ட சகிப்புத்தன்மை இருந்தது. ஆனால் இப்போ பாருங்களேன், ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம்ல, உடனே யாராவது ரிப்ளை பண்ணலன்னா உடனே நம்ம சலிச்சுக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் ஒரு வாரம் ஆகும்ல நம்ம ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு அதுக்கு ரிப்ளை வர்றதுக்கு. ஆனால் சகிப்புத்தன்மையோட, பொறுமையோட, ஆவலோட காத்திருந்தோம். இப்பெல்லாம் ரிப்ளை வரலையா அடுத்த நிமிஷமே திட்ட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நம்ம டெக்னாலஜி வளர வளர மனிதனோட பண்புகள் வந்து மிகவும் மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவனுக்கு வந்து மற்றவங்களை பற்றி கவலை இல்லை, கன்சர்ன் இல்லை, நான் அந்த நேரம் நான் நல்லா இருக்கேனா, அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. சாராள் டக்கர் தன் சகோதரிக்கு கடிதம் எழுதும்போது என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் கல்வி அறிவு இல்லாமல் நாயினும் பேயினும் மிகவும் இழிவாக நடத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய அவல நிலையை சொல்ல வார்த்தைகளே இல்லை. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல திருநெல்வேலி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பிளவுஸ் கூட போட விட மாட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், மார்பகத்திற்கு வரி கட்டின காலங்கள் உண்டு. ஆனா நம்ம இப்போ நல்ல உடை உடுத்துறோம், சுதந்திரமா செயல்படுறோம். நம்ம அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் வந்து படிப்படியாக நம்மளை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரு பாருங்க. அப்போ ஜான் டெக்கர் தன் சகோதரியான சாராள் டெக்கருக்கு இந்த பெண்களோட அவல நிலைமையை, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களோட அவல நிலைமையை எடுத்து சொல்றாரு. அப்ப அதை கேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பாரம், என்னடா படிப்பறிவே இல்லையா, அப்ப இந்த ஜனங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா, ஏதாவது அந்த காலத்துல எல்லாம் இப்ப யாராவது தன் குடும்பத்து ஆட்களை தவிர வேற யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு, ஒரு ஆண் வீட்டுக்கு வராருன்னா உடனே போய் கதவு சாத்திக்கு உள்ள போயிடுவாங்க, உள்ள இருந்துதான் குரல் கொடுப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, நம்ம எல்லாரோடையும் சகஜமாக உட்காந்து பேசுறோம், பழகிறோம். அதுல வந்து சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு அந்த சுதந்திரம் வந்து மிஷினரிகள் மட்டும் இந்தியாவுக்கு வரவே இல்லைன்னு வச்சுங்களேன். நம்ம ஆதி காலத்து ஆளுங்க மாதிரி தான் அந்த காட்டுல எப்படி இலைய தழை எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க பாருங்க, அப்படிதான் நம்ம வாழ்ந்திருப்போம். படிப்பறிவு இல்லாம இருந்திருப்போம். அதுக்கப்புறமா வந்து இன்னும் அவங்க எப்படி அந்த கல்லுல தீ வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க பாருங்க, அந்த மாதிரிதான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா கர்த்தருடைய கிருபை பாருங்க, நம்ம நாட்டுல வசதி இல்லைன்னா கூட வெளிநாட்டுல இருந்து ஆட்களை அனுப்பி இங்க நம்மளுக்கு அவங்க பணத்தை கொண்டு வந்து நம்மளுக்கு வசதி செய்து கொடுத்தாங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. நம்மளுக்காக பரிதாபப்பட்டார்கள். நம்மளுடைய நிலைமையை உணர்ந்து நம்மளுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு கன்சர்ன் இருந்தது, ஒரு பாரம் இருந்தது. அதை நம்ம கத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, ஏன்னா அவங்கள சுத்தி வந்து தோழிகள் எப்பவுமே இருப்பாங்கன்னு பார்த்தோம்ல. தன்னுடைய தோழிகளுக்கு அதை எடுத்து காண்பித்தார், படித்து காண்பித்தார். அப்போ அனைவரும் என்ன பண்ணாங்கன்னா, சரி சாராள் டெக்கர் இதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு காத்திருந்தாங்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபித்தார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கர்த்தருக்காக நாம் எழும்பி நிற்கும் பொழுதோ இல்லை ஊழியம் செய்யும் பொழுதோ முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும், அதிகாலை ஜெபிக்க வேண்டும், அர்ப்பணித்து வாழ வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அப்போ இவங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டு பெண்களின் நலனுக்காக தங்களை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். தங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை இந்த மக்களுக்காக சேர்த்து வைத்தார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டு மக்கள் மேல ஒரு ஆசை, ஒரு பற்றுதல், ஒரு அன்பு இருந்திருந்தா அவங்க சம்பாதிக்கிற அந்த காசுல ஒரு பகுதியை அந்த நாட்டு மக்களுக்காக சேர்த்து வைத்தார்கள். அதுக்கப்புறம் வந்து
அந்த அந்த சேர்த்து வைத்த அந்த காசை வந்து இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்காக செலவிட முன் வந்தார்கள். அந்த அப்படி அவங்க தீர்மானம் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றும் பொழுது ஒரு பெரிய பேரிடி அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது. என்னன்னா, இந்த ஒரு செயலை தீர்மானித்து செயல்முறைப்படுத்துவதற்கு முன்பாக சாராள் டக்கர் மரித்து விடுகிறார். உடனே அந்த பெண்கள் வந்து அந்த சாராள் டக்கருக்கு வந்து எல்லாம் அவங்க இறந்த பிற்பாடு எல்லா அந்த சிநேகிதிகளும் ஒன்னா கூடுறாங்க. அழுவதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், ஏன்னா சாராள் டக்கர் விருப்பப்பட்டாங்க, அவங்களுக்காக நம்ம இந்த காரியத்தை எடுத்து செய்யணும்னு 268 பவுண்ட் 17 சில்லிங் பணம் சேர்த்து அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க அண்ணனுக்கு அனுப்புகிறாங்க. உடனே ஜான் டக்கர் என்ன பண்ணுறாரு, சாராள் டக்கர் என்ற ஒரு ஸ்தாபனத்தை தொடங்கி வைத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் சாராள் டக்கர்னு ஒரு கல்லூரி இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆசிரியர்கள் பணிக்காக அங்கே வந்து பயிற்சி தரப்படுகிறது. அங்கே வந்து அது இல்லாமல் பெண்களுக்கு பாடம் கற்றுத்தரப்படுகிற ஒரு கல்லூரியாக இன்றும் வெற்றியோடு அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா இதுல ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சாராள் டக்கரோட அவங்களோட ஆர்வத்தால ஏற்பட்டதுதான் இந்த கல்லூரி, அவங்களோட சாக்ரிஃபைஸால ஏற்பட்டதுதான் இந்த கல்லூரி. ஆனா அவங்க இந்தியாவுக்கு வரவே இல்லை. தட் இஸ் த ஹைலைட். அவங்க இந்தியாவுக்கு வருகை புரியாம இங்க தமிழ்நாட்டு பெண்கள் கஷ்டப்படுறாங்க, படிப்பறிவே இல்லை, மிகவும் மோசமான நிலைமையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியே அவர்கள் அந்த தமிழ்நாட்டு பெண்களுக்காக பணமும் நகையும் அனுப்புறாங்க. இது யோசிச்சு பாருங்க. நம்மளை பார்க்கல, தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல தெரியாது. ஆனா அவங்க அண்ணன் எழுதின அந்த கடிதத்தை வைத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு பாரம் பட்டு அவர்களுக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எதை வேணா இழந்துடலாம், நம்ம கூட இருக்கிறவங்களை இழந்துடலாம், உற்றார் உறவினர்களை இழந்துடலாம். ஆனா நம்மளை விட்டு செல்லாதது அந்த கல்வி செல்வம் ஒண்ணு மாத்திரம்தான். அதனாலதான் சாராள் டக்கர் தன் ஊனமான நிலையில கூட இந்த பெண்கள் படிக்க வேண்டும், கல்வி அறிவு இருந்தாதான், பகுத்தறிவு இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும், அவர்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர முடியும் என்று நினைத்து அவர்களுக்காக உதவி செய்தார். இதுல பாத்தீங்கன்னா சேவை செய்வதற்கு ஊனம் வந்து எப்பவுமே ஒரு தடையே கிடையாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். நமது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களுமே பிறர் வாழ்வை உயர்த்த ஒரு உன்னத கருவியாகும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்வாங்க. நல்ல எண்ணம் நல்ல செயல்கள் செய்தா அதுதான் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ணுவோம். விதைக்காத ஒன்னையோ நம்ம சேர்க்காத ஒன்னையோ நம்ம அறுவடை பண்ண போறது இல்லை. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, எந்த ஹார்ட் ஒர்க்குமே பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அதே சொத்து பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஈக்குவலாக பிரித்து தருவாங்க. அப்போ நல்லா உழைத்து சம்பாதித்தவனுக்கும் அதே பங்கு, ஒன்றுமே செய்யாமல் ஊரை சுற்றி திரியிறாங்க பாருங்க சோம்பேறித்தனமா, அவங்களுக்கும் அதே பங்கு தான் பேரண்ட்ஸ் தராங்க. இது எதை காட்டுகிறதுனா, பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய பிள்ளைகளை அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதுனால தான் சொத்து பிரிக்கிறப்போ ஒரே மாதிரி பங்கிட்டு தராங்க. ஒருவேளை படித்திருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தரலாம். ஒண்ணுமே படிக்காம இந்த நிலத்தையே நம்பி வாழறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தரலாம். அதெல்லாம் நம்மளுக்குள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கணும். நம்ம விட்டு கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து சாராள் டக்கர் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சாராள் டக்கர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சேவை மனப்பான்மை இருந்தா, கால் ஊனமானது வந்து அவங்க ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல. அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அதே நம்மளுக்கு ஒரு சின்ன கஷ்டம், ஒரு ஜுரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி உக்காந்துருவோம். அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். நம்மளுக்காக யார் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம்.
ஆனா அவங்க வந்து அந்த நிலைமையில கூட மற்றவங்களுக்கு தான் செஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள். அப்படின்னா சேவை மனப்பான்மை இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும், மற்றவங்க மேல பாரம் இருக்கணும், அவங்களுக்காக ஏதாவது நம்ம உதவி செய்யணும். ஒன்று பொருளாவோ இல்லை பணமாவோ இல்லை நற்செய்தி சொல்ற வேலை இல்லை ப்ரேயர் பண்றது ஏதாவது ஒன்று செய்யலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம யாராவது ஒரு மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரிகளும் தன்னலமற்று சேவை செய்கிறார்கள். அவங்களோட பண தேவையோ இல்லை உடல் ஊனமா இருக்கிறதையோ இல்லை தனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றதையும் பெரிதாவே அவங்க காமிச்சுக்கிறதே இல்லை. அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நடக்கிறாங்க, கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கிறார்கள், கர்த்தரை சார்ந்து வாழ்கிறார்கள். கர்த்தருடைய தான் எப்பவுமே 24 மணி நேரமும் வேதம் வாசித்து கொண்டு ஜெபித்து கொண்டு மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் தங்கள் வாழ்நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதிலேயே மரித்தும் போகிறார்கள். தனக்காக எதுவுமே சேர்த்து வைக்கிறதே இல்லை. பார்த்துருக்கீங்களா? ஆனா எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் 2003-4 பிறகு அரசாங்க வேலையில் சேர்ந்த யாருக்குமே வந்து பென்ஷன் கிடையாது. அந்த பயத்திலே இறந்தவர்கள் அதிகம். அதே போல ரிட்டையர் ஆனவொடனே என்ன செய்ய போறோம் அப்படின்னு தான் எல்லாம் யோசித்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சிலர்லாம் வந்து அதுக்கு தேவையான பொருளையோ பணத்தையோ இல்லை அதுக்காக ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும்னு எல்லாமே ஒரு முனைப்போட ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நான் யோசிப்பேன், என்னடா இது பென்ஷனும் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு ஒரு சிலர் வந்து இடமா வாங்கி போடுறாங்க, வீடு நிறையா வாங்கிக்கிறாங்க. ஏன்னா ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படிதான் யோசிப்பேன். ஆனா எனக்கு என்னன்னா, இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் நம்மளை நடத்துவாரு. அவர் வந்து வாக்கு மாறாதவர். ஒருபோதும் அவர் வந்து மனிதன் போல அவர் மனம் மாறவே மாட்டாரு. இன்னைக்கு நம்மளுக்கு வாக்குதத்தம் பண்ணினார்னா அந்த வாக்குதத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என்ன கூட காலேஜ்ல சம்டைம்ஸ் கேட்பாங்க, நீங்க எப்படி மேம் இருக்கீங்க அப்படின்வாங்க. லைக் வந்து தனியா இல்லை எல்லாரையும் வந்து இழந்துட்டு எப்படின்னா, நான் சொல்லுவேன், நான் வந்து அந்த நேரங்களை வந்து கர்த்தரோட செலவிட கற்றுக்கொண்டேன். நீங்கள்லாம் வந்து உலக பிரகாரமா யோசித்துட்டு இருக்கீங்க. நான் வந்து கர்த்தரோட இருக்கிறத விரும்பி அவரோட எப்படி என்னுடைய காரியங்களை நான் செய்யலாம். ஏன்னா இத்தனை நாள் நான் உலக பிரகாரமா வாழ்ந்துட்டேன், எந்த கஷ்டமும் இல்லை. கர்த்தர் என்னை நல்லா ஆசீர்வதித்து நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தாரு. இப்போ வந்து எல்லாமே இழந்தாலும் கர்த்தரை நான் இழக்கல. நான் எப்பவுமே ப்ரேயர் பண்றப்ப தான் சொல்லுவேன், ஏசப்பா என்னை விட்டு யார் தூரம் போனாலும் சரி, நான் எல்லாத்தையும் இழந்தாலும் சரி, உம்மை விட்டு நான் என்னைக்குமே தூரம் போயிடக்கூடாது ஏசப்பா. நீர் தான் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். நான் எப்பவுமே என்ன முன்னிலைப்படுத்தவே கூடாது ஏசப்பா. அந்த மேட்டிமை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பொறுமையா இருக்க கத்துக்கணும். அது நாளாக ஆக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறும். அதுக்கு வந்து பரிசுத்த ஆவி வந்து நம்மளுக்கு ஆவியானவர் கண்டிப்பா நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம வந்து வாஞ்சிக்கணும், கர்த்தாவே எனக்கு இதை செய்யும் ஏசப்பா, நான் இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன், இக்கட்டுல இருக்கிறேன், இதையெல்லாம் நீர் வந்து சீர்திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறப்போ கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வேத வசனத்தை வைத்து அதை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் செய்வார். ஸோ இன்னைக்கு பார்த்த சாரா டக்கர் அந்த அவருடைய வாழ்க்கையிலிருந்து உடல் ஊனமாக இருந்தாலும் அவருக்கு சேவை மனப்பான்மை மிகுந்து காணப்பட்டது. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஊழியம் செய்தார்கள். மிஷனரி பணியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அவர்களுக்கு நிகராக அவர்கள் வந்து வேலை செய்தார்கள். அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாரம் இருந்தது, மற்றவர்களை குறித்து பாரம் இருந்தது, ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. தன்னால் முடிந்ததை
இந்த பெண்களுக்காக, அவர்களுடைய அவல நிலைமைக்காக, பகுத்தறிவுக்காக, அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கல்லூரியை நிறுவன செய்ய உதவினார். ஸோ இதுதான் நம்ம இவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய பாடம். ஸோ இப்போ வந்து அவங்கள மாதிரி இதோட நம்ம வந்து 12 மிஷினரிகளை கடந்து வந்துட்டோம். இவங்க 13வது மிஷினரி. ஸோ இதிலிருந்து நம்ம நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தோடு முடிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இதோ சாரா டக்கர் அந்த அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஏசப்பா, அவர்கள் எவ்வளவு ஒரு சிறந்த பெண்மணியாக, ஊழியராக விளங்கினார்கள் கர்த்தாவே. இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருப்பார்கள், என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அவர்களுடைய சகோதரனுடைய அந்த கடிதத்தின் மூலம் மட்டும் அறிந்தார்களே தவிர அவர்கள் சந்தேகப்படவில்லை. அவர்கள் தந்தை சொன்னதை நம்பினார்கள். அதே போலதான் இயேசுப்பா, தோமா சந்தேகப்பட்டாரு. நீர்தான் இயேசுவா என்பதை அறிந்து கொள்ள அவர் வந்து அதை உறுதிப்படுத்தி கொண்டார். ஆனா இவங்களை வந்து யாருன்னே தெரியாம, யாருன்னே பார்க்காம உதவி செய்வது எவ்வளவு பெரிய மேலான காரியம் ஆண்டவரே. அதே போல நாங்களும் ஏசப்பா, நம்ம ஒரு காரியத்தை பார்த்து தான் நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. அதுக்காக நாங்கள் வந்து சாட்சி கேட்குறோம். அதுக்காக எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கேட்குறோம். எனக்கு இப்படி செய்ய போறீங்கன்னா அடையாளத்தை காமி ஏசப்பான்னு கேட்குறோம் ஏசப்பா. ஆனால் எதையுமே பார்க்காம, எந்த அடையாளத்தை கேட்காம, தன் அண்ணன் சொன்ன ஒரே அந்த காரியத்திற்காக தமிழ்நாட்டு பெண்கள் படிப்பறிவிற்காக செலவு செய்து தன்னுடைய தோழிகளுடைய நகைகளையும் பணத்தையும் தமிழ்நாட்டிற்கு அனுப்பினார் ஆண்டவரே. அந்த மனப்பான்மையை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு காரியத்திலும் நீர் அவர்களோடு இரும் ஏசப்பா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏசப்பா, எந்த நோயினால் அவதிப்படுகிறார்களோ அந்த நோயிலிருந்து விடுதலை தாரும் கர்த்தாவே. எங்களுக்கு நல்ல ஒரு ஏசப்பா ஞானத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. நல்ல ஒரு ஏசப்பா பகுத்தறியத்தக்க ஒரு ஞானத்தை தாரும் கர்த்தாவே. அறிவை தாரும் கர்த்தாவே. செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் உம்மை மாத்திரமே ஏசப்பா சார்ந்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய சித்தத்தின் படியல்ல ஏசப்பா, ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய சித்தத்தின் படியே நடக்கட்டும் ஆண்டவரே. அனைத்தையும் உங்களுடைய பாதப்படியில வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.